ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி கடல் பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசுவதால் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுரா வழங்க கேட்கலாம். பிரபுரா, வணக்கம். இது குறித்தான விவரங்கள். நிச்சயமாக இந்த கள்ளக்கடல் எதிரொலியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று குறிப்பாக இந்த கடற்கரை பகுதிகளில் காற்றின் வேகமானது 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் அதே போல அதிகபட்சமாக 65 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மக்கள் யாரும் கடலில் இறங்க வேண்டாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்ததன் எதிரொலியாக நேற்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுச்சந்திரன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் இந்த கடலில் இறங்கவோ அல்லது குளிக்கவோ தடை விதித்து உத்தரவிட்டது. இந்நிலையில் நேற்று இரவு முதல் தனுஷ்கோடி பகுதியில் கடல் வழக்கத்திற்கு மாறாக சீற்றத்துடன் இருப்பதுடன் அதே போல அந்த சூறைக்காற்றும் அதிக அளவு வீசி வருகிறது. இதனால் அந்த பகுதிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க அனுமதிக்காததால் கடற்கரை ஓரமாக நின்று அந்த கடலின் அழகை ரசித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த கடல் உள்ளிட்டவற்றால் இந்த கடலின் காற்று அதிகமாக இருக்கும். அதே போல கடலின் அலைகள் சுமார் 10 அடி உயரம் வரை உயரக்கூடும் என எச்சரித்திருந்த நிலையில் தனுஷ்கோடியில் அந்த அளவு கடல் சீற்றம் இல்லாத நிலையில் இருப்பினும் திடீரென கடல் சீற்றம் ஏற்பட்டு அலைகளின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது வரை அந்த தனுஷ்கோடிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை கடலில் இறக்கவில்லை. இதனால் அவர்கள் அந்த கடற்கரையில் நின்றவாறு கடலின் அழகை ரசித்துள்ளனர். மேலும் கடலில் இறங்காத வண்ணம் மெரைன் போலீசார் மற்றும் இந்த தீயணைப்பு துறையினர் கடற்கரை ஓரமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.